வணக்கம் நேயர்களே. இன்று ஜூலை 4 2026 காரைக்கிழமை. நோர்வே தமிழ் முற்ற செய்திகளுடன் கதிர். முதலில் தலைப்புச் செய்திகள். மின் உந்தோடி பாதுகாப்பு எச்சரிக்கை. அரசி சோனியாவின் பிறந்தநாள். நோர்வே மொழித் தேர்வில் புதிய எல்லைகள். இனி விரிவான செய்திகள். மின் உந்தோடி பாதுகாப்பு எச்சரிக்கை. கோடை விடுமுறையில் நோர்வே சிறாரும் இளையோரும் மின் உந்தோடிகளை அதிகமாக பயன்படுத்துகின்றனர். அதிவேகம் மற்றும் தலைக்காப்பு அணியாமையால் ஏற்படும் கடுமையான திடுநேர்வுகளை தடுக்க பிள்ளைகள் பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றுவதை பெற்றோர் உறுதி செய்ய வேண்டும் என அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர். அரசி சோனியாவின் பிறந்த நாள். நோர்வே அரசி சோனியா இன்று தனது 89வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். விடுமுறை காலம் என்பதால் அரச நெறிமுறை எதுவுமின்றி குடும்பத்தினருடன் எளிமையாக இந்த நாளை அவர் கொண்டாடுகிறார். நோர்வே மொழித் தேர்வில் புதிய எல்லைகள். கடந்த மே மாதத்தில் நாடு முழுவதும் 11,107 பேர் நோர்வே மொழித் தேர்வை எழுதியுள்ளனர். ஒரே மாதத்தில் பதிவான மிக உயர்ந்த எண்ணிக்கை இதுவாகும். ரோகலாந்து மாநிலத்தில் 1,110 பேரும், வெஸ்ட்லாந்து மாநிலத்தில் 1,142 பேரும் தேர்வில் பங்கேற்றுள்ளனர். நல்லது நேயர்களே, மேலும் செய்திகளுக்கு நோர்வே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள். உலகெங்கிலும் தமிழ், நம் உணர்வெங்கிலும் தமிழ்.